இந்த வீடியோல நம்ம ஹெல்த்தியான பாஸ்தா ரெசிபி பார்க்க போறோங்க. பாஸ்தானாவே மைதா அப்படின்னு தானே நினைப்பீங்க? இல்லைங்க, ராகிலையும் பாஸ்தா செய்யலாம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். ராகி பாஸ்தாக்கு தேவையான இன்கிரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ராகி பாஸ்தா 1 கப், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பீன்ஸ், கேரட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், கொத்தமல்லி, கரம் மசாலா, உப்பு. செய்முறை பார்த்துடலாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லா தண்ணியை விட்டுருக்கோங்க. இந்த தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்தா வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக தண்ணியோடைய பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்தாக்கு கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் அந்த பாஸ்தா வேகிறப்போ உப்பு கொஞ்சம் சேர்ந்துருக்கும். கூடயே ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கிறோம். எண்ணெய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேகிறப்ப பாஸ்தா ஒட்டாமல் இருக்க, அது போக நம்ம வந்து கிளறப்ப நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்காக இந்த எண்ணெயை விட்டுக்கிறோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதுங்க. நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்தா அப்படின்றது ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க. அதில் நிறைய மைதா ஃப்ளேவர்ஸ் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு அன்ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க, பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். வடிகட்டி எடுத்து ஒரு சைடாக வச்சுருவோங்க. இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை தாளிக்கலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி காஞ்சதுமே ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே நல்லா நீளமாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே பார்த்தீங்கன்னா, நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போகட்டுங்க. பாருங்க, இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடயே கேரட், பீன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா, நம்ம கரம் மசாலையும் இதோடவே ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, இந்த ரெசிபிக்கு கொஞ்சமாக நம்ம காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா காய வேக வச்சுருவோங்க. எதுக்காக நம்ம காயை தனியாக வேக வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தா முதல்ல வெந்துருச்சு. பாஸ்தாவும் காயும் ஒன்றா வேக வச்சல பாஸ்தா வந்து குழஞ்சு போயிருங்க. அதனால தான். இப்போ பாஸ்தாக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. காய் வேகிற வரைக்கும் கொஞ்சமாக மூடி வச்சுருங்க. ஒரு 4 நிமிஷம் மூடி வச்சா போதுங்க. கேரட்டு பீன்ஸ்ன்றனால டக்குன்னு வெந்துடும். அதுவும் இல்லாமல் எல்லாம் நைஸாக நறுக்கியிருக்கோம். காய் வெந்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை வந்து இந்த காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. போட்டு மிக்ஸ் கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே செட் ஆக விடுங்க. அப்போ தான் இந்த காய், உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல சூப்பரான ஹெல்த்தியான பாஸ்தா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் கிட்ஸுக்கு எவ்வளோ பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சனோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.